கவர்மெண்ட்டை கவுத்து எத்தனை வாட்டி நான் 2 வாட்டி கருணாநிதி கவர்மெண்ட்டை கவுத்தேன். சொன்னோம் இது ரத்தத்தோட ஆறு வரும் என்னாச்சு ஒன்றும் இல்லை. ஒரு சைக்கிள் வந்து எரிய முடியலையே பார்த்து நோ நீ சார். நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி இருக்குது. பாஜக தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 23 தொகுதிகள் கிட்ட போட்டியிடுறாங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? இதுவரையும் நான் முழுக்க இதோட விவரம்லாம் என் கையில் இல்லை. ஆனால் நயனார் நாகேந்திரன் அவர் கட்டாயமாக ஜெயிப்பார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுறாரு, அவர் வெற்றி பெறுவாரா? அதை பற்றி நான் இதுவரையும் விசாரணை பண்ணல. நான் ஒரு கேஸ் மதுரை ஹைகோர்ட்டில் போடுறதுக்காக வரப்போகிறேன், கோயில் சம்பந்தமாக. அப்போது நீங்கள் 2 வாரம் அப்போ கேளுங்க. இல்லை சார், இப்போ வந்து தமிழக தேர்தல் களம் வந்து திமுக பாஜக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கனவு எல்லாருக்கும் இருக்கு. இது உண்மையோ இது இப்போ சொல்ல முடியாது. சார், இல்லை மொத்தத்தில் பாஜக வந்து 400 இடத்துக்கு மேலே வெற்றி பெறும் சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து? 272 கட்சா போதும், அதான் மெஜாரிட்டி. இங்கே கனவு பார்த்துட்டு 400 இப்படிலாம் அது அவளுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நான் வந்து அனாலிசிஸ் இல்லாட்டா விசாரணை செய்யவில்லை. 2 வாரத்துக்கு அப்புறம் நான் கட்டாயமாக பத்திரிகையில் ஒரு பிரதமர் 3வது முறையா மோடி பிரதமர் ஆவாரா? அவர் வரக்கூடாது, அவர் தோக்கடிக்கணும். இல்ல சார், மும்முனை போட்டி சொன்னாங்க. தமிழகத்துல திமுக, அதிமுக, பாஜக மும்முனை போட்டி சொல்றாங்க. இது மும்முனை போட்டியா அல்லது பாஜக திமுக இருமுனை போட்டியா? அது அமைப்பு ஒன்று இருக்கணும். வேட்பாளர் எல்லா இடத்துலையும் நிற்க வைக்கலாம். பணத்தை கொடுத்து ஒரு விளம்பரமும் நிறையா என்ன பண்ணலாம். ஆனால் மக்கள் வந்து நம்புறாரா இல்லையா அது வந்து இப்போ சொல்ல முடியாது. பாஜகவுக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி இந்தியாவில் கிடைக்கும். ஆனால் மோடி 2 வாட்டி ஆயிடுச்சு. ஒன்றும் எது செய்யணும் செய்யல. சைனா வந்து ஒரு 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம நாட்டில் பூந்து அறுத்துட்டு இருக்கா. அதை பற்றி ஒன்றும் பண்ணல. இது அவர் பொருளாதார அமைப்புலையும் ஒன்றுமே நடக்கலை. விளம்பரத்தில் என்ன கண்ணாமண்ணா சொல்கிறாரு, இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம். ஆனால் நான் வந்து பேராசிரியர் இருந்திருக்கேன்னு, அதனால பொருளாதார ஒரு அமைப்பு மோசமான சூழ்நிலை இருக்குது. நம்ம சைனாவோட ப்ராப்ளம் இருக்குது. சின்ன சின்ன தீபம் மால்டீவ்ஸ் மாதிரி அவன் நம்மளை வெளியில் எடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்றும் பண்ணல. அது வந்து பழைய கேள்வி எல்லாரும் சொல்லுவான். ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் யார் வருவா, இவன் தான் இருக்கா, யார் வருவா, எதுக்காக கவலைப்படுற? யாராவது வருவா, உங்களுக்கு வரணுமா? இல்ல, அது பார்ட்டி சார்பாக தான் எங்கேயும் இது மாதிரி தீர்மானம் இல்லை. அது நான் பார்க்கல, கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் இது வரையும் நான் ஒண்ணுதான் அனாலிசிஸ் பண்ணேன். அது வந்து நாகேந்திரன் அவர் கட்டாயமா. சார், இந்த வேட்பாளர் பட்டியல் பாத்தீங்கன்னா ஆளுநர்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வந்து தென் சென்னை தொகுதியில தமிழிசை எல்லாம் போட்டிடுறாங்க. எப்படி இருக்கும்? ஒரு பதவியவே ராஜினாமா பண்ணிட்டு. அது என்னோட தலைவலி இல்லை. இதை வந்து எல்லாரும் பயப்படுறாங்க. நான் வந்து என்ன எல்லாத்தையும் எடுத்து என் பாக்கெட்டில் போட்டுருவேன்னு. அதனால மோடி என்னை எத்தனை தூரம் வைக்க முடியுமோ அதை செய்யறேன். தமிழக தேர்தல் முடிய பாஜக அதிர்ச்சியை தருமா? அது தெரியாது. அதெல்லாம் வந்து இப்போதான் அது நாங்கள் எங்கே வந்து நாமினேஷன் ஃபார்மே போடலையே. எல்லாம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் நான் 2 வாரத்துக்கு அப்புறம் வரப்போகிறேன்.
அப்போ இங்க மதுரைக்கு நீங்க எதுவும் பிரச்சாரம் பண்ணீங்களா சார்? பிஜேபிக்கு ஆதரவா வந்து தமிழ்நாட்டுல எதுவும் பிரச்சாரம் யா கேட்டா அதாவது கேட்கணுமே, கேட்காம நான் போக மாட்டேன். கடந்த 10 ஆண்டு காலமாகவே சர்வதிகார போக்கு இருப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து சொல்லிட்டு இருக்காரு. மத்தியில வந்து சர்வதிகார போக்கு, சர்வதிகார பேச்சு இருக்குது. அதனால இந்தியா கூட்டணி தான் நம்ம ஜெயிக்கணும். அப்படின்னாதான் அது வந்து ஒரு கட்சியில் எத்தனை பைத்தியக்காரன் இருக்கான். ஒரு ராஜீவ் காந்தின்னு அவன் என்ன சொன்னா, நர்சிங்கா இல்லை அது என்ன இங்கிலீஷில் சொல்வா, படுகொலை பண்ணுறதுக்கா, பிராமணர்கள்லாம் படுகொலை பண்ணுறதுக்கா. நான் சொன்னேன் வந்து எந்த ஸ்டார்ட் பண்ணி நான் பார்க்குறேன் உங்கள் கவர்மெண்ட்டை கவுத்து. எத்தனை வாட்டி நான் 2 வாட்டி கருணாநிதி கவர்மெண்ட்டை கவுத்தேன். சொன்னா ஓ இது ரத்தத்தோட ஆண் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு சைக்கிள் வந்து